ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு கிழக்கே உதய பலன் காணலாம். 9/8/2026 அன்று குருபகவான் கிழக்கே உதயமாகிறார். கடந்த ஒரு மாத காலமாக துலாம் ராசிக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி மேற்கே அஸ்தமனமாக மறைந்திருந்தார். துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, உங்கள் இளைய உடன் பிறந்தவர்கள் சார்ந்து, உங்கள் முயற்சிகள் சார்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களிடம் சிலருக்கு பண ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதாவது தொழில்ஸ்தானத்திலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது தொழில் சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து, முதலாளிகள் சார்ந்து, உங்களுக்கு வேலை கொடுப்பவர்கள் சார்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். குரு கிழக்கே உதயமாகி புதன் நட்சத்திரத்திலே ஆயில்யம் நட்சத்திரத்திலே அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது அப்படிங்கிறத முதலில் காணலாம். புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது ஆன்லைன் மோசடிகள் ஏற்படும். அதாவது ஆன்லைனில் போய் ரம்மி ஆடுறது, சூதாடுறது, ஆன்லைனில் போய் 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 4 வரும்னு பணத்தை முதலீடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. அதிர்ஷ்டத்தை நம்புறது, பெரும்பாலும் அதிர்ஷ்டம் வரும், பல லட்சம் பல கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பி குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டு கடன் கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் ரம்மி ஆடி, சூதாடி, கடன் வாங்கி பல லட்சம் கடன் கட்டிட்டு தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் உண்டு. வெளியில் தெரிஞ்சால் வெக்கக்கேடு மானக்கேடுன்னு வீட்டை விற்று காட்டை விற்று கடன் கட்டினவர்கள் உண்டு. புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது துலாம் ராசி நண்பர்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் சூதாடாதீங்க. ஆன்லைனில் போய் மோசடியில் ஈடுபட்டு விடாதீர்கள். புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது உங்களுக்கு தெரிந்த நண்பராக இருந்தால் சரி, நாணயமானவராக இருந்தால் சரி, நம்பிக்கையானவராக இருந்தால் சரி, பல வருஷம் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் சரி, கைமாத்தாவோ கடனாவோ 10,000மோ 20,000மோ 50,000மோ 1 லட்சமோ பணம் கைமாத்தாவோ கடனாவோ கொடுத்தீங்கன்னா அவர் நம்பிக்கையாக திருப்பி தரமாட்டார். அவர்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வச்சிடும். புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது செக்கு மோசடிலாம் ஏற்படும். செக்கு கொடுத்து பணம் இல்லாமல் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். இதெல்லாம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது என்ன நன்மை அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லாசிரியர்கள் விருது அரசு கொடுக்கும். நல்லாசிரியர் விருது வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஆசிரியர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பு. நடிப்பு துறையில் நடிகர்கள், நடிகைகள், கவிதை, பாட்டு, கதை, இந்த மாதிரி நடிப்பு துறையில், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நல்லா கதை எழுதலாம், நல்லா பாட்டு எழுதலாம், அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் செல்லும்போது கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், திருமண புரோகர்களாக இருந்தால் சரி, ரியல் எஸ்டேட் புரோகர்களாக இருந்தால் சரி, அதிகமாக புரோகர் தொழிலில் கமிஷன் வாங்குவீங்க, நல்ல கமிஷன் வரும். இதெல்லாம் நன்மை. ஆன்லைனில் போய் சூதாடக்கூடியவர்கள், ரம்மி ஆடக்கூடியவர்கள், ஆன்லைனில் போய் முதலீடு செய்யக்கூடியவர்கள், இங்கே தான் ஆன்லைனில் மோசடிகள் உருவாகும். செக்கு மோசடி, நண்பர்கள் மத்தியில் நம்பி மோசம் போகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் துலாம் ராசி நண்பர்கள் தவிர்த்து விடுங்க. இதுதான் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி குரு.
12 9ஆம் வீட்டின் அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் அடுத்த 2 மாத காலம் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்வார். 10லே குரு வரும்போது சிலருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் பிரச்சனை வரும். அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி. இந்த வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள் உங்களுக்கு ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம். சம்பளம் குறைத்து நீங்கள் வேறு வேலைக்கு போகிற மாதிரி. ஏஜென்சிகள் உங்கள் சம்பளத்தை உங்களுடைய உழைப்பை பாதி அவங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை 10லே குரு வரும்போது ஏற்பட்டிடும். கடந்த 1 மாதமாக குரு அஸ்தமனமாக இருந்து வேலை உத்தியோகம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து துலாம் ராசி அன்பர்கள் மீண்டு வந்துடுவீங்க. 9ஆம் அதிபதி நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது ஆன்மீக பயணங்கள், பயண போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இதுவரை போகாத கோயிலுக்கு நீண்ட தூரம் ட்ராவல்ஸ் போயிட்டுருவீங்க. பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ விமானத்துலேயோ பயணம் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த 2 மாத காலம் உண்டு. 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் குரு 10வது வீட்டில் செல்லும்போது திருமணம் ஆகாத பெண்களிடம், ஏன்னா புதன் அப்படின்னாலே திருமணம் ஆகாத கன்னி பெண்கள், அப்படி இல்லைன்னா வயதான ஒரு 70 வயதிற்கு மேல் உள்ள பெண்கள், அவங்களிடம் கொஞ்சம் அசிங்க அவமானப்படுறது. துலாம் ராசி அன்பர்கள் அவங்களிடம் தரைக்குறைவான பேச்சை நீங்கள் கேட்பது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா துலாம் ராசிக்கு குரு எவ்வளிலும் பிரச்சனையே தான் கொடுப்பார். நல்லது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா புதனும் குருவும் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் மிக கடுமையானவர்கள். புதன் நட்சத்திரத்தில் குரு சென்றாலும் குரு நட்சத்திரத்தில் புதன் சென்றாலும் கேந்திராதிபத்திய தோஷம் கடுமையாக ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல காரியங்களுக்கு கையெழுத்து போடுங்க. நல்ல விஷயங்களை எழுதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும். கெட்ட காரியங்களுக்கு போய் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுப்பது, ஆன்லைனில் போய் குடும்பத்துக்கு தெரியாமல் பணத்தை முதலீடு செய்கிறது, ரம்மி ஆடுறது, சூதாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன்காரனாக அதிக பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, அப்புறமேட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி என்பளுக்கு ஏற்படுத்தி விடும். அப்புறமேட்டு நிம்மதியே இல்லாமல் இரவு படுத்தா தூங்க முடியாமல் பல ஒவ்வொருத்தரையும் உபத்திரங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி என்பளுக்கு ஏற்படுத்திவிடும். துலாம் ராசிக்கு 3 6ஆம் அதிபதி கிழக்கே உதயமாகும் போது வேலை உத்தியோகம் சார்ந்து இப்போ ஒரு நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. இளைய உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு கிழக்கே உதயமாகும் போது பல வழிகளில் வேலை உத்தியோகம் சார்ந்து உங்கள் முயற்சிகள் சார்ந்து வெற்றியாகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. பஞ்சாங்கம் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.